வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவை தீர்த்து கட்ட தீவிரம் காட்டும் விஜய். அப்பாடா, அதிமுக தப்பித்தது. இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. யோ, உனக்கெல்லாம் மறந்து போச்சா இல்ல மறைக்கிறியா அப்படின்னு சில நண்பர்கள் கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு தவேகாவில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அணி அணியாக போய் சேர்ந்தாங்க. அது எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அதிமுக தப்பித்து விட்டதுதான். எதை வச்சு சொல்ற? பனையூர் அலுவலகத்துக்கு முன்பாக வெயிலையும் போய் நாய் மாதிரி காத்திருந்தானுங்களே, அசிங்கப்பட்டானுங்களே. அதிமுக எந்த அளவுக்கு கம்பீரமா இருந்தானுங்களோ அந்த அளவுக்கு மானத்தை விட்டுட்டு வெக்கத்தை விட்டுட்டு கேட்ட தர என்று முன்னாள் அமைச்சர்கள் கதை கொண்டு கிடந்தார்களே, காவல்துறையினர் விரட்டி அடிச்சாங்களே, அதெல்லாம் மறந்து போச்சோ? இதுல இருந்து தான் அதிமுக தப்பிச்சுச்சோ? என்னப்பா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. திமுகவை தீர்த்து கட்டுதான் விஜய் அவர்கள் தீவிரம் காட்டுறார். ஆனா பேராசை கொண்ட அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்க போனாதான் அரசியல் எதிர்காலம் என்று சொல்லிட்டு அங்க ஓடுறாங்க. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை தீர்த்து கட்டணும் என்று அவருக்கு அவசியம் இல்லை, ரெண்டாவது ஆசையும் படல. ஆனா திமுகவை தீர்த்து கட்டணும் தான் நினைக்கிறார். அதுக்கான ஆதாரங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப திமுகவை எந்த விதத்துல தீர்த்து கட்டுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்க எல்லாருக்கும் தெரியும், காலையிலே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். நம்முடைய நேரு அவருடைய வழக்குல நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்குது. ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் நேரு மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கின்றார்கள். ஆனாலும் அமலாக்கத்துறையானது ஆதாரங்களை கொடுத்துச்சு, அவர் மீது எஃப்ஐஆர் போடுவோன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஈடியும் சம்மன் அனுப்பியாச்சு. நேரு அவர்கள் விசாரணைக்கு போக போறாரு. அப்படி விசாரணைக்கு போகின்ற பொழுது நேரு அரசியல் களத்தில் இருப்பாரா இல்ல சிறையில் இருப்பாரா? மத்திய மண்டலத்துல முக்கிய தளபதியா இருந்த நேரு அவர்களை சிறைக்கு அனுப்பி வச்சுட்டோம்னா திமுக தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம் தான். நேரை விட்டுட்டு ரொம்ப ஆவேசமாக அரசியல் களத்துல மத்திய மண்டலத்துல திமுகவில் யாரு பணியாற்ற போறாங்க? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் வைப்பது வேண்டுமானால் பயன்படுவார். ஆனா கட்சியை வளர்க்கறதுக்கு அவருக்கு தெரியும் தெரியாது. ரெண்டாவது, இடைத்தேர்தலில் நேரு மாதிரி கட்டுக்கட்டாக பணம் செலவழிக்கக்கூடியவரும் கிடையாது. அதனால அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காருப்பா, நேரு உள்ள போனாலும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிடையாது. நேரை தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா அந்த இடத்துல திமுக அவுட். ரெண்டாவது, தென் மண்டலம் அனிதா ராதாகிருஷ்ணன் ஈடியானது சம்மன் அனுப்ப போகுது. அவங்க ஏற்கனவே இந்த தமிழக அரசாங்கத்துக்கு கடிதம் அனுப்பி விட்டார்கள். என்னன்னு, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது இருக்கக்கூடிய வழக்கை விசாரிக்கணும்பா, உடனடியாக அனுமதி கொடுங்கப்பா அப்படின்னு ஈடி ஆதாரத்துடன் கடிதம் எழுதியிருக்குது தமிழக அரசாங்கத்துக்கு. ஆனால் அந்த கடிதத்தின் மீது உரிய நடவடிக்கை தமிழக வெற்றி கழகமானது எடுக்கல. ஆனால் அதற்கு பதிலாக இப்போ செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடவடிக்கைகளை இறங்கியிருக்காங்க. அமலாக்கத்துறையானது கடிதம் எழுதிச்சா இல்லையா, செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்கணுங்க, எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஆளுநருக்கு கடிதம் எழுதினாங்க. உடனடியாக திமுக ஆட்சியில ஏன்பா செந்தில் பாலாஜியை விசாரிக்கணும்னா எங்களுக்கு அல்லவா கடிதம் எழுதிருக்கணும், ஆளுநர்கிட்ட போய் கடிதம் எழுதி அனுமதி கேட்டிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு செந்தில் பாலாஜியை விசாரிக்கணுங்க, சம்மன் அனுப்பணுங்க. அதனால செந்தில் பாலாஜி மீது எஃப்ஐஆர் போடுங்க, எஃப்ஐஆர் போட்டுட்டு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ செந்தில் பாலாஜி மீது ஈடி தொடர்பாக இருக்கக்கூடிய வழக்கில் எஃப்ஐஆர் போடணும். ஆனால் செந்தில் பாலாஜி மீது அனாவசியமா வழக்கை தொடுத்துட முடியாது தவேகா நினைச்சாலும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஆளுநர் அனுமதி அளிக்கணும். இப்போ தமிழக அரசாங்கமானது என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அமலாக்கத்துறை தந்த ஆதாரத்தை நாங்க பார்த்தோம், அந்த ஆதாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் செந்தில் பாலாஜி தவறு செய்திருப்பதற்கான முகாந்தாரம் இருப்பது போல தெரியுது. அவர் மீது எஃப்ஐஆர் போடணும், அவரை விசாரிக்கணும். அதனால செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சராக இருப்பதனால ஆளுநர் அவர்களே, நீங்க செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுப்பதற்கான அதிகாரத்தை எங்களுக்கு கொடுக்கணும், அனுமதி வழங்குங்க அப்படின்னு தமிழக அரசாங்கமானது நேருக்கு அடுத்தது செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடுப்பதற்கு ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். ஆளுநர் என்ன திமுகவால் நியமிக்கப்பட்டவரா? அவர் பாஜகவால் நியமிக்கப்பட்டவர்.
எப்படா திமுக முன்னாள் அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர். அதனால்தான் சென்ற ஆட்சியில இடி நேரடியா ஆளுநருக்கு கடிதம் எழுதினப்ப கூட ஆளுநர் அந்த கடிதத்தை தலைமைச் செயலாளருக்கும் அன்றைய டிஜிபிக்கும் முதலமைச்சருக்கும் அனுப்பி வச்சார். ஏன்பா இடியிலிருந்து கடிதம் வந்திருக்குப்பா, என்னப்பா பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஆளுநர் அவர்கள் அனுமதி அளிப்பது தொடர்பாக தமிழக அரசாங்கத்துக்கிட்ட விளக்கம் அளிச்சார். அப்ப தமிழக அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆளுநர் தான் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி அளிக்கணும். ஆனால் ஆளுநர் அனுமதி அளிக்கக்கூடிய விஷயத்துல தமிழக அரசாங்கத்தின் மூலமாகத்தான் ஆளுநருடைய அனுமதியை பெறணும். நேரடியா ஆளுநருடைய அனுமதியை பெறக்கூடாது, அது சட்டத்துல வழிமுறை கிடையாது. நேரடியா இடி உங்ககிட்ட அனுமதி கேட்டது தப்பு. எங்களுக்கு கடிதம் எழுதணும், நாங்க உங்ககிட்ட அனுமதி கேட்போம், அதற்கு பிறகு நீங்க அனுமதியை சாங்ஷன் பண்ணணும், அதான முறை அப்படின்னு திமுக ஆட்சியில மறுத்துட்டாங்க. இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. முறையா இப்ப கடிதம் எழுதிச்சு இடி. முறையாக இன்னைக்கு தமிழக அரசாங்கமும் ஆளுநருக்கு கடிதத்தை அனுப்பி இருக்கிறார்கள். இப்ப செந்தில் பாலாஜிய தூக்கி உள்ள வைக்க போறாங்க. ஆளுநர் எப்படா கடிதம் வரும் என்று காத்திருந்தாரு. நாளைக்கு அல்லது நாளானைக்கு அனுமதி அளித்து விடுவாரு. அப்புறம் செந்தில் பாலாஜி சிறையில தான் கம்பி எண்ணணும். கொங்கு மண்டலம் முழுவதும் தவேகா கோட்டையாக மாறும். ஏம்பா ஒரு 3 அமைச்சர்களை தூக்கி உள்ள வைப்பதன் மூலமாக எப்படி திமுக தீர்த்து கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். முதல்ல விஜய் திமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு அடையாளம் காட்டுறாரு. ரெண்டாவது, திமுக முழுவதும் ஊழல் செய்தவருடைய கூடாரம் தான் இருக்குது, அதை ஒழிச்சே தீருவேன், ஊழலுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவை அசிங்கப்படுத்துகின்றார். இதன் மூலமாக திமுக மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சுத்தமா அத்துடும். எவ்வளவு கோடியை சுற்றிருக்காங்க பாருங்கடா அப்படின்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தெரிஞ்சுக்கங்க, இன்னும் வருமான வரித்துறையும் இடியும் திமுகவில் இருக்கக்கூடிய 13 அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்குது, இல்ல புகார் தெரிவித்திருக்குது, ஆதாரங்களை அனுப்பி இருக்கிறது. இரண்டாவது, வருமான வரித்துறை வழக்கு இருக்கிறது. இந்த 3 அமைச்சர்களுக்கு இந்த தமிழக அரசாங்கம் அனுமதி அளிக்கின்ற போது அடுத்தடுத்த அமைச்சர்கள் மீதும் அனுமதி பெறுவதற்கான வேலையில இடியானது இறங்கும். அடுத்தடுத்த அமைச்சர்களும் உள்ள போவாங்க. அவங்க கைது படலமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆட்சி கட்டில ஏறி 1 மாசம் தான் ஆகுது. அதற்குள்ளாகவே 3 அமைச்சர்களுக்கு எதிராக தவேகா அதிரடி காட்டி இருக்குது. 5 வருஷம் இருக்குது. அது மட்டும் கிடையாது, திமுக இப்ப சைலண்டா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷத்தை காட்டினான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அரசியல் களத்துல திமுக முன்னாள் அமைச்சர்கள் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் தூக்கி உள்ள வை அப்படின்னு தவேகா பாஜகவுடன் சேர்ந்துக்கிட்டு சோழியை முடிச்சு விட்டுரும். இந்த 3 அமைச்சர்கள்ல யாராவது 2 பேர் உள்ள போனாங்கன்னு வச்சுங்களேன், மற்ற அமைச்சர்கள் சைலண்ட் ஆயிடுவாங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணவே மாட்டாங்க. இந்த ஆட்சியை குறை சொல்றது நெவர், வாயே திறக்க மாட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலில் வேலையை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வேலை பார்த்தா நம்மளை தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி அடையும். முக்கியமான அமைச்சர்கள் அமைதியாக வாய் மூடிட்டு இருந்தாங்கன்னா தோல்வி அடைஞ்சா என்ன ஆகும்? அதிமுகவுக்கு இப்ப என்ன நிலைமை இருக்குதோ அதே நிலைமை தான் திமுகவுக்கும் வரும். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் வழக்குகள் மூலமாக திமுகவை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அதிமுக எப்படி ஆட்களை இழுக்கிறாரோ அதே மாதிரி திமுகவிலும் ஆட்களை இழுக்கிறாரு. எல்லா மண்டலத்திலும் இருந்தும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சேர்மன்கள், மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் துணை மாவட்ட செயலாளர்கள், நகராட்சி செயலாளர்கள் சொல்லிவிட்டு அணி அணியாக போய் தவேகாவில் இணைஞ்சு கொண்டுதான் இருக்காங்க திமுகவிலையும். ஆனா திமுக செய்திகள் ஊடகத்துல பெருசா வர்றதில்லை. அதுக்கு காரணம் இணைகின்றவங்க பெரிய ஆளுமையாக இல்லாத ஒரு தருணம். ரெண்டாவது, பப்ளிசிட்டி அவங்களுக்கு கிடையாது. ஃபேமஸ் ஆனவங்க இல்லாத காரணத்தினால திமுக இருக்கிறவங்க போய் அதுல சேர்ந்த உடனே அந்த செய்தி பெருசா பேசுவது கிடையாது. மாவட்ட செயலாளரே போய் இணைகிறாருன்னு வச்சுங்க, ஆனா அவர் யாருக்கும் தெரியாத ஒரு ஆளுமையா இருக்கின்றதுனால தவேகால இணைவதை பெருசா பேசுறது கிடையாது. ஆனால் ஒரு மாவட்ட செயலாளரோ துணை மாவட்ட செயலாளரோ அவங்க ஆதரவாளருடன் தவேகால போய் சேருகின்ற போது அந்த இடம் ஒட்டுமொத்தமா காலியாவதா இல்லையா? அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் சட்டபூர்வமாகவும் திமுகவை தீர்த்து கட்டுறாரு. ரெண்டாவது, ஆட்களை இழுத்தும் தீர்த்து கட்டுறாரு. இன்னைக்கு கூட பாருங்க, டி நகர்ல இருந்த கருணாநிதி முன்னாள் எம்எல்ஏ அவங்க குடும்பத்தினரும் அவங்க ஆதரவாளர்களும் ஒரு 500 பேர் ஒன்னா சேர்ந்து தவேகால போய் இணைந்திருக்கின்றார்கள். திமுகவில் மிக முக்கிய புள்ளி தொடர்ந்து சென்னையில குறிப்பா டி நகர்ல ஜெயித்து கொண்டே வரவர். இந்த முறை சீட்டு கொடுக்கல, அவங்க அண்ணாமலை கொடுத்தாங்க, ஆனா அவங்க அண்ணாமலையும் தோத்துட்டாரு. அப்புறம் என்ன பண்றது? அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும்
இனி திமுக இருந்தோம்னா எதிர்காலம் கிடையாது. நம்ம நல்லா வெற்றி பெற்றுக் கொண்டே வந்தோம், நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே வந்தோம். ஆனா நல்லா வேலை செய்கின்ற போது நமக்கு சீட் இல்லைன்னா இனிமே எங்க கொடுக்க போறானுங்க? விஜய் விஸ்வரூபம் எடுத்துட்டான். ஒரு நடிகர் கட்சி தொடங்கினா அடுத்த 15 ஆண்டுகளுக்கு திமுகவால வெற்றியே பெற முடியாது. அப்படி இருக்கும்போது இங்கிருந்து என்ன வேலைக்கு ஆகிறது? நாம போலான்னு சொல்லிவிட்டு சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்களும் சரி, தென் மண்டலத்தில் இருக்கிறவங்களும் சரி, அணி அணியா போய் திமுக இருக்கிறவங்க எங்க சேர்றாங்க? தவேகால சேர்றாங்க. ஆனால் ஊடகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் யாரு? திமுகவுடைய கைகூலிகள். திமுகவுல இருந்து பல பேர் வந்து தவேகால இணைறாங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களே. ஆனா அதிமுக இருந்து போனவங்களுடைய பெயரை தான் பெருசா பேசுவாங்க. இனி அதிமுக என்ன எதிர்காலம் இருக்குன்னு சொல்லிட்டு விவாதம் நடத்துவாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக இளமையாக மாறுகிறது. இரண்டாவது, இந்த கலைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அகற்றப்படுகிறது. இன்னைக்கு யார் போயிருக்காங்க கேட்டீங்கன்னா, உடுமலை ராதாகிருஷ்ணன் போயிருக்காரு. அவர் அதிமுகவிலே இருந்தாருன்னா இன்னும் 10 ஆண்டு காலத்துக்கு அவர் தான் பெரும்புள்ளி, அவர் தான் மாவட்ட செயலாளர், அவர் தான் நகர செயலாளர், அப்படியே கோல வச்சு கொண்டே இருப்பாங்க. அதிமுகவில் புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் போனது அங்க உண்மையா உழைத்த அதிமுக தொண்டனுக்கு பெரிய பதவி கிடைக்க போகிறது. அது மட்டும் கிடையாது, நம்ம MC சம்பத்து, அப்புறம் MSM ஆனந்தன், கடம்பூர் ராஜு, பாப்பிரெட்டிப்பட்டி எக்ஸ் MLA கோவிந்தசாமி, சங்ககிரி தொகுதி எக்ஸ் MLA சுந்தர்ராஜ், வீரபாண்டி எக்ஸ் MLA ராஜமுத்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் எக்ஸ் MLA மோகன்ராஜ், கலசப்பாக்கம் எக்ஸ் MLA வந்து பன்னீர்செல்வம், சிவகாசி எக்ஸ் MLA ராஜவர்மன், ஆற்காடு எக்ஸ் MLA யாருன்னு கேட்டீங்கன்னா VKR சீனிவாசன். இந்த மாதிரி ஏகப்பட்டவர்கள் ஆதரவாளருடன் போயிட்டு இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அதிமுகவில் அமைச்சராக இருந்தாங்க, மாவட்ட செயலாளர் இருந்தாங்க, 2வது MLAவும் இருந்தாங்க. பதவியும் பணமும் இருக்கின்ற தருணத்துல கட்சியுடனே ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. வெற்றி பெற்றால் ஒரு கட்சியில, தோல்வி அடைந்தால் இன்னொரு கட்சிக்கு ஓடுறதா? நாளைக்கு இதே தாவேகால இருந்து அவங்க தாவ மாட்டாங்களா? அதிமுக தோத்தது தானா? இன்னைக்கு கட்சி விட்டு தாவி போயிருக்கான் பாரு, அவனா நினைக்கலாம். ஆனால் இளம் ரத்தங்கள் அதிமுகவில் பாய்ச்சப்படுகிறது. இவனுங்களாம் போனதுனால எப்பா நம்ம மேல வருவோமா என்று அதிமுக காத்திருந்தாங்க பாரு, அவங்க எல்லாம் இன்னைக்கு குஷியா வந்து வேலை பார்க்கறாங்க. எதை வச்சு பா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பல மாவட்ட செயலாளர்கள் அதிமுக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர் விட புதுசா மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க தெரியுமா? அவங்க சுறுசுறுப்பா வேலை பார்க்கறாங்க. அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய நடவடிக்கையும், 2வது கலந்தாலோசிக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களும் சூப்பரா இருக்குது. அதனால புதியவர்களுக்கான வாய்ப்பு அதிமுகவுக்கு பிரைட்டான எதிர்காலம் இருக்குது அப்படின்றது நல்லா காட்டுது. மொத்தத்துல விஜயை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் யாரெல்லாம் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் இழுத்துட்டார். அதனால ஓரளவுக்கு அதிமுக தவேகா தாக்குதல் இருந்து தப்பிச்சிடுச்சு. ஆனால் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சட்டத்தின் மூலமாக ஒடுக்குவது, இன்னொரு பக்கம் வந்து ஆட்களை தன் கட்சியில இணைத்துக் கொள்வது, இப்படி 2 பக்கமும் தீவிரம் காட்டி திமுகவை தீர்த்து கட்ட களம் இறங்கியிருக்கின்றார். விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார், திமுகவிலிருந்து பெரும் புள்ளிகளை யாரையும் இழுக்காதீங்க. ஆனால் நமக்கு பெரும் புள்ளிகள் தேவையும் இல்லை. ஏன்னா திமுகவில் பெரும் புள்ளிகள் ஏகப்பட்ட பேர் ஊழல் செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து தவேகால இணைந்தார்கள் என்றால் இந்த கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சியா? இவங்க கிட்ட வந்து சேர்ந்த உடனே இவங்க வாஷிங் மிஷின்ல போட்டு அவங்களை அப்படியே வெளுத்து விட்டுருவாங்களா? கண்டிப்பா இந்த விமர்சனம் வரும். அதனால திமுகவிலிருந்து பெரும் புள்ளிகளை இழுக்க வேண்டாம். அவங்க குறுநில மன்னர்கள் நம்ம கட்சிக்கு வந்தாங்கன்னா பணிந்து வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் அதற்காக திமுகவிலிருந்து ஆளே இழுக்கக்கூடாதா? ஆளை இழுக்கணும். எங்கிருந்து ஆளை இழுக்கணும் தெரியுமா? ஒரு பில்டிங்கினுடைய அடி பேஸ் மட்டம் இருக்குல்ல, அந்த பேஸ் மட்டத்தை உருவு, ஆட்டோமேட்டிக்கா திமுக ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேல இருக்கின்ற மாடிய அதிமுகவில் காலி பண்றார். ஆனா திமுகவில் பேஸ் மட்டத்தை காலி பண்றார். கீழ் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள், கீழ்மட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் வந்து தவேகாவில் நினைச்சுக்கிறாங்க. நீங்க யாரை ஒன்னாலும் கேட்டு போறீங்க, தினந்தோறும் 500 பேர் 1000 பேர் திமுகவில் இருந்து தான் வந்து போய் சேர்றாங்க. ஆனா அதிமுகவில் பதவி சுகத்தை எதிர்பார்த்தவன், பணம் வச்சிருக்கவன், பணத்தை சம்பாதிப்பதுக்காக தவேகா ஓடுறான். ஆனா அதிமுக இருக்கக்கூடிய கீழ்மட்ட தொண்டனும் சரி, கீழ்மட்ட நிர்வாகியும் சரி, இன்னும் அதிமுக விசுவாசத்துடன் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பல ட்வீட்டை நம்மளால பார்க்க முடியுது. பாருங்க, அதிமுக நாளுக்கு நாள் பலம் குறைந்து கொண்டு வருது. இனிமேலும் தலைமையானது அமைதி காக்க கூடாது.
எப்போது மௌனம் கலைக்க போறீங்க? எப்போது மக்களை சந்திக்க போறீங்க? வெளியே வாங்க அப்படின்னு அதிமுக தொண்டன் ட்வீட் போட்டுட்டு இருக்கான். அதாவது அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தலைமையை அழைக்கிறாங்க, வாங்க களத்துக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் திமுகவில் தொண்டர்களை அழைக்கிறாங்க, வாங்க ஐயா வாங்க, உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ எல்லாமே செஞ்சு தரோம், இனி எதிர்காலம் திமுகவுக்கு தான் வாங்க என்று தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அழைக்கிறாங்க. ஆனால் திமுகவில் எப்போதும் 200 ரூபாய்க்கு வேலை செஞ்சவங்க அதிகமான பேர் இருப்பதனால தோல்வி அடைந்த பிறகு தலைமை அழைத்த பிறகும் அந்த பக்கம் போறதே கிடையாது. தாம்பரத்தில் டிஆர் பாலு அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டார். அந்த பொதுக்கூட்டத்தில் 10 பேர் கூட இல்லை. அந்த அளவுக்கு தான் திமுக பலமா இருக்குது. அதனால ஆனா இதே அதிமுக ஒரு பொதுக்கூட்டம் போட சொல்லுங்க, அணி அணியா வருவாங்க. ஏன்னா அதிமுக தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுத்த கட்சி. அதே மாதிரி தான் இப்போ பழைய பெருசாலிகள்லாம் போறதுனால அடுத்தது தொண்டர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் அதிமுக எழுச்சியுடன் இருக்கும். எவ்வளோ பேரை மேக்சிமம் இழுக்க முடியுமோ அவ்வளோ பேரை இழுத்துட்டாரு விஜய். அதனாலேயே அதிமுக தப்பித்திருக்கிறது. கலைகள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டதுனால இன்னொரு முறை சொல்றேன், அழுத்தம் திருத்தமாக களை இல்லாத பயிர்கள் வேகமாக வளரும். அதனால அதிமுக இந்த கலைகளிலிருந்து தப்பிச்சிருக்குதுன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நன்றி.